ஹலோ கார்த்திக். கார்த்திக் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. கணேஷ் கேக்குதா கணேஷ்? கேக்குது. இப்ப கேக்குது. ஓகே ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். I'll see some other joins. ஓகே ஓகே. Hi Ganesh sir. ஹாய் காவ்யா. நம்ம ஏற்கனவே இருக்க செஷன்ஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணி பார்த்தோமா கார்த்திக், காவ்யா? நான் பார்த்தேன் கணேஷ் sir. எனக்கு இப்போ வரைக்கும் எந்த டவுட்டும் இல்ல. நான் இன்னொரு வாட்டி ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே கார்த்திக். கார்த்திக், நீங்க ஏதாவது பார்த்தீங்களா? ஏற்கனவே இருக்க செஷன்ஸோ இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பவர் ஆட்டோமேட்டும் ஓரளவுக்கு பண்ணியாச்சுல, பவர் ஆட்டோமேட் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஊர்ல இருந்தேன், ஒண்ணும் பண்ண முடியல. இந்த வாரம் நான் பார்க்குறேன். ஓகே.
Will share my screen. நம்ம இப்போ பவர் ஆப்ஸில் இருக்க கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதே வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் தான் நம்ம இனிமேல் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் அந்த அப்ரோச்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில், என்னென்ன டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்து எடுத்து கிரியேட் பண்ணோம் இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம அந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அந்த டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ணியே கிரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் 2 அப்படிங்கிற இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன டேட்டா சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்டிடும் எனக்கு டேட்டா சோர்ஸில். இதை எதை வேணாலும் நான் என்ன பண்ணலாம்னா இங்கே கொடுக்க முடியும். இப்போ டிபார்ட்மெண்ட்னு கொடுத்தேன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளான ஃபீல்ட்ஸ் இங்கே வந்துடும். நான் எம்ப்ளாயி டீடைல்ஸ் 2ன்னு கொடுத்தேன்னா அதுக்கான ஃபீல்ட்ஸ் இங்கே வந்துடும். இது வந்து நம்ம நியூ ஃபார்ம்ல வச்சுக்கிட்டோம். மாடல் ட்ரிவன் சொல்லுவாங்க. கேட்கலாம். இதுதான் மாடல் ட்ரிவன் சொல்லுவாங்க கணேஷ். இல்லை, மாடல் ட்ரிவன்ங்கிறது அந்த ஆப்ஷனே வேறங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிரியேட் பண்ணும்போதே வந்து நான் அதை வரும்போது சொல்கிறேன். பிளாங்க் அப்படி இருக்குல்ல, இது வந்து ஸ்டார்ட் வித் பிளாங்க் கேன்வாஸ். ஓகேவா? அப்படின்னா கேன்வாஸ். நீங்கள் மாடல் ட்ரிவன் எங்கே வரும்? முன்னாடி இந்த இடத்துல தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் போகிறோம்னா ஸ்டார்ட் வித் டேட்டா சொல்கிறாங்கல்ல. இங்கே காட்டியிருக்காங்கல்ல. இப்போ இந்த இதுலேயே ஆப்ஷன்ஸ்லேயே வந்து blank பேஜ் வித் நேவிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துலயே வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு நமக்கு எடுத்துட்டோம். 1 2 1. இது வந்து நேவிகேஷனோட இங்கே கிரியேட் ஆயிரும். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, இது வந்து உங்களுக்கு ஒரு கேன்வாவாக நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்ணுறேன்னா வித்தவுட் ஸ்கீமா. ஓகே, ஸோ டேபிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி டேபிள் அப்படிங்கிறது இங்கே ஒரு இதுவாக கிரியேட் ஆயிருக்கு. இந்த பேஜே அப்படியே நீங்கள் வந்து
கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து மாடல் ட்ரிவன். ஓகேவா? இப்போ இந்த இதில் இருக்கு. இதுலயே நீங்க ஃபீல்ட்ஸ் இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த இருக்கிற ஃபார்மை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க இருக்க இப்போ நியூ ஃபார்மோ எடிட் ஃபார்மோ இது எல்லாத்தையும் இப்போ இங்கே ட்ராக் பண்ணியோ டூல் கொண்டு வந்தோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து இந்த ஃபார்ம்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வரதான் மாடல் ட்ரிவன். ஓகேவா? இது இது வந்து ஆன் டாப் ஆஃப் த டேபிள் வந்து பில்ட் ஆகிருக்கும். எப்படி வந்து .NET MVCலாம் வந்து டேட்டா பேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி டேபிள் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் டேபிள் மாடல் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கணும். அந்த டேபிளுக்கு டாப்ல இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இந்த ஃபார்ம்ஸை கஸ்டமைஸ் பண்ணி 2 ஃபார்மோ 3 ஃபார்மோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் மாடல் ட்ரிவன்ல உள்ளது. அதோட டெம்ப்ளேட்டே வேற. ஓகே. ஓகே. இல்ல இந்த இது கொண்டு போய் நம்ம கேன்வாஸ்ல ஆட் பண்ண முடியுமா? இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்? இல்ல இப்ப நீங்க மாடல் ட்ரிவன்க்குள்ள கேன்வா ஆப் ஒண்ணு ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகேவா? ஆனா வந்து அந்த மாதிரி அப்ரோச் எல்லாம் வந்து சில இடங்கள் வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்டே ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணலைங்க. ஓகேவா? மாடல் ட்ரிவன்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப நோ கோட் சொல்யூஷன்ல பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஆனா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மாடல் ட்ரிவன்ல கொண்டு வர முடியல. ஓகே. உங்களுக்கு அந்த டாப் ஆஃப் த டிசைன் வந்து இப்ப நீங்க ஃபுல்லாவே வந்து ஒரு பில்லிங் அப்ளிகேஷனு, ஒரு இன்வாய்ஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4, 5 டேபிள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஃபார்மா கொண்டு வரதுங்கிறது முடியாது. அந்த ம். இடத்துல நீங்க வந்து கேன்வாஸ்ல இந்த மாதிரி டிசைனா தான் போய் ஆகணும். ஓகே. இல்ல அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மாடல் ட்ரிவன்ல போடும்போது அதுவே வந்து ஒரு ஸ்க்ரீன் கொண்டு வந்து குடுத்துருது. அந்த ஸ்க்ரீன வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரிமூவ் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. எடிட்லாம் பண்ணிக்க முடியும். நான் சொல்றேன்னா, பண்ணி இப்ப இதுவே ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம்க்குள்ள நான் வந்து எடிட்லாம் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல்ஸ்குள்ள இப்ப ஃபீல்ட் ஆட் பண்றது, ஃபீல்டு ரிமூவ் பண்றது, இந்த மாரி பண்ண முடியும். நீங்க ஓகே. இண்டிவிஜுவலா எதுவும் வந்து ஃபங்ஷனாலிட்டி எழுதியோ, இந்த மாரி கண்ட்ரோல்ஸா எழுதியோ, இண்டிவிஜுவலா சேவ் எழுதியோ, அதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. ஓகே. ஆஹா. இப்ப நீங்க இதிலயே போனீங்கன்னா, இப்ப இதுவே எல்லாமே இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாவே இதுவே குடுத்துரும். உங்களுக்கு கஸ்டம் டிசைன் தான். ஓகேவா? ஆல்ரெடி உள்ள ம். டிசைன் தான். இந்த இதுல இப்ப இந்த இத நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இதுல வேற ஏதாவது ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஓவரால் இந்த ஸ்க்ரீனே இப்ப நான் இந்த இடத்துல இந்த இதுதான் இப்ப இங்க உள்ளது. புரியுதா? இப்ப இந்த வியூ ம். தான் இந்த வியூ. அவனே அந்த வியூவ குடுத்துடுறான். இப்ப இந்த இடத்துல நீங்க இதே மாரி இத எடிட் பண்ணி நீங்க இந்த மாரி கொண்டு வரணும். உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எப்படி வேணுமோ, அந்த மாரி கொண்டு வரணும். ஒரு இதே மாரி ஸ்ட்ரக்சர்ல தான் ஃபார்ம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாமே தவிர, லேஅவுட் இந்த மாரி மாத்திக்கலாமே தவிர, ஃபுல்லா வந்து ஒரு எப்படி வந்து நீங்க ஒரு ஸ்விக்கியோ அந்த மாரி ஒரு ஆப்பா அத பண்ணவே முடியாது. IRCTC அந்த மாரி ஆப்பா. இது இப்படித்தான் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம இதுல மாடல் ட்ரிவன் அப்போ எங்க யூஸ் ஆகும்? ம். எந்த இடத்துல யூஸ் ஆகும் ப்ராஜெக்ட்ல? எப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரிக்வயர்மென்ட் இருக்குல்ல. உங்களோட மாடல் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல. உங்களோட டேட்டாபேஸ் மாடலோ ஏதோ ஒண்ணு ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல. நீங்க இப்ப Google ஃபார்ம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல. ம். Google ஃபார்ம்ஸ்லயே நம்ம ம். வந்து ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, அ அ என்ன சொல்றது? நீங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கோ, இப்ப நார்மலா நீங்க அ ஒரு என்ன சொல்றது? ஒரு ஈவென்ட் எத்தன பேர் அட்டெண்ட் பண்றாங்கங்கிறதுக்கெல்லாம் Google ஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ம். மாரி ஒரு சிம்பிளான ஃபார்ம்ஸா இருக்குல்ல. ஒரு Google ஃபார்ம்லலாம் நீங்க என்ன பண்ண ஓகே. முடியாதுன்னா, ஒரு 4, 5 இது வந்து இது பண்ணி கிரிட் கொண்டு வர மாரி அப்படிலாம் ஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட அந்த Google ஃபார்ம்ஸோட என்னென்ன ஃபங்ஷனாலிட்டி பண்ண முடியுமோ, அந்த மாரி உள்ள சின்ன சின்ன இது தான் இதுல பண்ண முடியும். ஓகே. நீங்க ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, இப்ப இந்த ஒரு இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண தேவையில்லன்னா, இப்ப இத போய் கிரியேட் பண்ணி, இத கஸ்டமைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணா கோடெல்லாம் அடிக்கணும். இங்க இது எதுவுமே வேணாம். அத கான்ஃபிகர் பண்ணி இப்ப இந்த இது பண்ணோம்னா, நமக்கு இந்த இது வந்துருச்சு. இப்ப இந்த எம்ப்ளாயி இத ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேயே. ஓகே. ஓகேவா? ஸோ கணேசன், அப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். 90% ஆஃப் த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கேன்வால தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே. ம். உங்களுக்கு 10% வந்து அ சில இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த கஸ்டமா குடுத்திருக்கிறது வந்து அதுல நெறைய ஃபங்ஷனாலிட்டி இருக்கு, அப்படின்னா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. அத வந்து அவனே இன்னும் சரியா எவால்வ் பண்ணல.
நீங்க மைக்ரோசாஃப்ட் டிக்கெட்லாம் சில இடங்கள்லாம் ரைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க சொல்லிருவாங்க. இந்த இடத்துலலாம் இல்ல, இதுல எல்லாம் ஃபீசிபிள் இல்ல. நீங்க ஓகே, கேன்வாக்கு ஓகே. போயிருங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. புரியுது. நம்மளோட ஃபங்ஷனாலிட்டி வந்து நமக்கு தேவையான நேவிகேஷன்ஸ் வந்து குடுக்க முடியாது மாடர்ன் ரிவன்ல. ஓகே. நம்மளே டிசைன் பண்ண முடியாது. இப்ப இந்த ஃபார்மே ம். நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ இங்க ஒரு 4, 5 டேபிள் ஜாயின் பண்ணணும். இங்க வந்து ஒரு பேக்கிரவுண்ட் டிசைன் பண்ணணும். அந்த மாரி நெறைய இது நினைக்கிறோம்னா, அந்த மாரிலாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது. இந்த நேவிகேஷனும் வந்து என்னன்னா, நம்மளே இப்ப இந்த நேவிகேஷனே நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அ ஒ அ ஹோவர் பண்ணா வந்து கீழ வர மாரி நேவிகேஷன் குடுக்கணும். மேல லோகோ குடுக்கணும். அந்த மாரிலாம் நினைக்கிறேன்னா, அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. ஓகேவா? ஆ நீ புரியுது, நீங்க புரியுது. வந்து இந்த இதுல இருக்கிறத இப்ப இந்த லிங்க்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்றதுன்னா, இத எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு லிங்க் 4, 5 லிங்க் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஸோ ஒரு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் மாரி தான் இருக்கும் இங்க. நம்ம ஆமா. இப்ப லிஸ்ட்ல எப்படி டீட்டெயில்ஸ் ஓகே. ஆமா. நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஆனா டேட்டா சோர்ஸோட எப்படி வந்து இப்ப இது வந்து எல்லா டேட்டா சோர்ஸோட இன்டராக்ட் ஆகுதுல்ல. SQL, ஆ ஆமா. SharePoint அந்த மாரி எல்லாத்தோடையும் நீங்க டேட்டா பேஸ் இதோட இன்டராக்ட் பண்ண முடியும். ம். டேட்டாஸ் எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். ஆ வித் லிமிட்டட் கஸ்டமைசேஷன் இந்த மாரி கோடெல்லாம் அடிக்க முடியாது. ஓகே. ம். ஓகேவா? சின்ன சின்ன இந்த ஸ்கிரிப்ட்ஸு அந்த மாரி இன்ஜெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் இருக்குமே தவிர, இது ஃபுல் ம். கஸ்டமைசேஷனுக்கு நாங்களும் ஏற்கனவே ஒரு 2, 3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுல பண்ணியிருக்கோம். அது ஓரளவுக்கு அதுக்கப்புறமா இவ்வளோதான் ஃபீசிபிள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கஸ்டமர் வந்து அதுக்கப்புறமா, "இல்ல இதையுமே நீங்க திருப்பி கேன்வாஸ்லயே பண்றீங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓகே, ஓகே. ஓகே. அது ஃபர்ஸ்ட்டு ம். நம்ம ஏதாவது POCக்கு அந்த இதில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா, இதுல ம்ஹ்ம். ஃபீசிபிள் கடைசியா நம்ம வரும்போது நம்மளோட ரிக்வயர்மென்ட்ட ஃபுல்லா கொண்டு வர முடியாது. புரிஞ்சுது. மேபி ஆ. நம்ப ஒரு 1 ஆர் 2 அ குட்டி ஆப்ஸ் ஏதாச்சும் பண்ணும்போது மேபி கிளியர் ஆகும். ஆமா. நீங்க ஓகே. இது நம்ம இது பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளியரா இருக்கும். அது மாடல் ஆ. ரிவன் நமக்கு அடுத்து வரும். நான் இப்ப ம்ஹ்ம். சொல்றேன், அது ஓரளவுக்கு இப்ப இந்த இதுவே நம்ம அங்க பண்ண முடியும். ஓகேவா? ஆனா ஒரு டிஃபால்ட் வியூலயோ அந்த மாரி இருக்கும். ரொம்ப நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அந்த லுக் அண்ட் ஃபீலும் கஸ்டமைஸ் லுக் பண்ண அண்ட் ஃபீல் முடியாது. ஓகே. புரியுது. ஓகே. ஸோ இந்த மாடல் ரிவன் வருது. இப்ப நீங்க இதுல சொன்னீங்க வந்து நீங்க சொன்னீங்க அந்த ஏதோ டிக்கெட் ரைஸ் பண்ணா அவங்க வந்து அ சில இது பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே, அது என்ன சைட் அது? இல்ல அது வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட்ல வந்து இது இருக்கணும். ஓகேவா? இப்ப ஆர்கனைசேஷனா நம்ம ரெஜிஸ்டர் ஆகி வந்து அந்த ஆம் ஆ இயர்லி சப்போர்ட் மாரி வாங்கியிருக்கணும். இப்ப இது வந்து இப்ப நம்ம கோல்ட் பார்ட்னரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆர்கனைசேஷன். ஓகே. இல்ல அவங்க வந்து மந்த்லி வந்து 100 டிக்கெட்ஸ் அந்த மாரி ரைஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் பை பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு இது ம். தானங்க. என்ன சொல்றது? இப்ப நீங்க என்ன சொல்றது? வீட்ல ஒரு வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ வாங்கியிருக்கீங்க. நம்ம அவங்களுக்கு கேட்குறோம்ல. இந்த மாரி எனக்கு ம். கூலிங் கம்மியா இருக்கு. அப்படின்னு கேட்குறோம்னா, அவங்க ஏதாவது வந்து நமக்கு சரி பண்ணி குடுப்பாங்கல்ல. இது அவங்களோட ப்ராடக்ட். சில விஷயங்கள் நம்ம இங்க பண்ணவே முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் டாக்குமெண்ட்லயும் இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு பட் வி ஷுட் பி அ ம் ம் பையர் அந்த மாரி. இப்ப நான் ஃப்ரிட்ஜே வாங்கல நான் கேட்கிறேன்னா, ஓகே. இல்ல இப்போ நம்ம பெர்சனலா இது இது வச்சிருக்கணும் அக்கவுண்ட். எந்த சைட்ல போய் பண்ணும் அது? ஐ மீன் அந்த செக் பண்ணணும்னா, கேட்கணும், ரைஸ் பண்ணணும்னா? ஆ அதான் அது ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டம் ஐடியோட சப்போர்ட் ஆ URL குடுத்துருவாங்க. ஓகே. சப்போர்ட் ஓ! மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் அந்த மாரி சைட் எல்லாம் கிடையாதா இதுக்கு? இருக்கு. இந்த support.microsoft.comல நமக்கு வந்து ஒரு லாகின் இந்த மாரி குடுத்துருப்பாங்க. அதுல போனா சரி. நமக்கு ரைஸ் எ டிக்கெட்ன்னு வரும். ஓகேவா? இந்த ஆஃபிஸ் 365லயே இங்க வரும். நீங்க இதுக்கு போயிட்டு அட்மினுக்கு போயிட்டா ரைஸ் எ டிக்கெட் அப்படின்னு வரும். நமக்கே இங்க ஓகே. வந்து ஒரு இடத்துல அ ஹெல்ப்ன்னு வருதுல்ல. ஃப்ரீ இது ஏதோ இருக்கு ஆக்சுவலா. ஆனா அதுல அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ம். இதுல வந்து அவங்களுக்கு எஸ்எல்ஏ இருக்கு ஆக்சுவலா. வந்து ஆ 4 ஹவர்ஸ்ல கெட் பேக் பண்ணுவாங்க. அப்புறம் 1 ஆர் 2 டேஸ் அந்த மாரி எஸ்எல்ஏ இருக்கு. இந்த இடத்துல வரும். ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்ன்னு வரும்ல. பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே. அது க்ளோஸ் பண்ணுங்க. கீழ இந்த பாப்பப் வந்திருக்கு பாருங்க கீழ. ஆ ரைட் சைட்ல. இந்த மேல. இருக்குல்ல. சப்போர்ட். பில்லிங்க்கெல்லாம் சப்போர்ட் 100% இப்ப என்னோட இதுல எல்லாம் சிலது பில்லிங்
சில நேரில் கூட வந்திருக்கும். நான் அந்த மாதிரி பில்லிங்க்கெலாம் நான் ரைஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உடனே இது பண்ணிடுவாங்க. அது யாராக இருந்தாலும். டிக்கெட் ஒரு இடத்துல ரைஸ் பண்ண முடியும். அது எடுத்தா இது பண்ண முடியும் நம்ம. அது ஃப்ரீ டிக்கெட்டா இருந்துச்சுன்னா, அது அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கும். இல்ல அத எடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இது பண்ண முடியும். நீங்க நார்மலாவே வந்து இப்ப நீங்க ஆர்கனைசேஷன்லயே பார்த்தீங்கன்னாவே வந்து அவங்களே வச்சிருப்பாங்க. நீங்க சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும்னா, அத மேக்ஸிமம் நெறைய கம்பெனிஸ் கரெக்ட்டா அது யுட்டிலைஸ் பண்றது இல்ல. ஓகே. ஆனா பண்ணா அது அவங்க சொல்லுவாங்க என்னன்னு. ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ம்ஸு. இப்ப இது வந்து நம்ம ரன் பண்றோம்னா, இது இந்த மாரி எம்ப்டி ஃபார்மா வருது. ஓகேவா? இதுல இருக்க எல்லா ஃபீல்டும் இங்க வந்துரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ இது எங்கருந்து வருது அப்டின்னா, இதுலருந்து வருதுல்ல. இப்ப இதுல என்னென்ன ஃபீல்டு இருக்கோ இது எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இந்த ஃபீல்டு எல்லாம் வந்துருச்சு. ஆ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இது நான் கொஞ்சம் சின்னமாக்கிறேன். கணேசன் சாரி, எனக்கு இது மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஓகே. இந்த இந்த ஸ்க்ரீன் இது மட்டும் எப்படி? ம். அதான் இது வந்து இது வந்து கண்ட்ரோல் தான் ஆக்சுவலா. நீங்க போனீங்கன்னா, ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த ஃபார்ம்ங்கிற கண்ட்ரோல் இங்க எடுத்து போட்டுறணும். ஓகே. ம். ஓகேவா? இந்த ஃபார்ம்ங்கிற கண்ட்ரோல் எடுத்துட்டு போட்டு, இதுல ஏதாவது ஒரு டேட்டா சோர்ஸ நீங்க மேப் பண்ணணும். நம்மகிட்ட 2 டேட்டா சோர்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ம். டீட்டெயில்ஸ் டூ டிபார்ட்மெண்ட். ஓகே. ஓகேவா? இப்ப இத நான் மேப் பண்ணேன்னா, இதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ, அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்க காட்டிரும். ம்ஹ்ம். எடிட் ஃபார்ம்ஸ் ஸோ நம்ம இங்க மோஸ்ட்டா டிஸ்ப்ளே ஃபார்ம் எடிட் ஃபார்ம் குடுக்கணும்ல? இல்ல மோஸ்ட்லி நம்ம நியூ ஃபார்ம் தான் கொடுப்போம். ஓகேவா? இப்ப நியூ ஓகே. ஃபார்ம்ல ம். நம்ம எடிட் ஃபார்ம் எதுக்குன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப ம். நியூ ம். ஃபார்ம் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நியூ ஃபார்ம்ல நமக்கு இது டிஸ்ப்ளேயா காட்டும். எல்லா ஃபீல்ட்ஸும். இப்ப நீங்க இங்க பார்க்குறீங்கன்னா, எம்ப்ளாயி நேமு, டைட்டிலு, எம்ப்ளாயி ஐடி இந்த ஃபீல்ட் எல்லாமே இங்க டிஸ்ப்ளேயா காட்டிரும். நம்ம இந்த ம். மாரி ம். ஒரு ஃபார்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து டிசைன் பண்றதுக்கு, இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார்மோட கண்ட்ரோலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது புரியுது. யூஸ் ஓகே. பண்ணிட்டு, இப்ப நான் பட்டன் வந்து எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இத எடுத்து போட்டு, நான் இப்ப இத சேவ் பண்றேன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஃபார்மோட நேம் என்ன? இந்த ஃபார்மோட நேம் வந்து ஃபார்ம் 2 ஓகேவா? நான் இத வந்து எஃப்ஆர்எம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்டின்னு வச்சுக்கிறேன். இப்டி குடுத்துட்டோம்னா, இது குடுத்துட்டு, ஆ நம்ம என்ன பண்றோம்னா, நோட்டிஃபை எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. குடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த டேட்டா சோர்ஸ் எங்கேயோ இது அங்க போய் சேவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம் வந்து ஆ பாயிண்ட் கொடுத்து ஆ இ இத குடுத்துட்டு சாஃப்ட்வேர் இது டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் மேனேஜர் சேலரி இது எல்லாமே நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டிலும் இங்கே கொடுத்துறேன். சேவ்ன்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு இப்ப இது சேவ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ நான் இப்ப இங்க போய் பார்க்குறேன் அப்டின்னா, ஐ ஹேவ் டு ரிஃப்ரெஷ். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தா, பாயிண்ட் டேட்டா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்னன்னா, அந்த ஃபார்ம வந்து ஆ ரொம்ப ஈஸியா சேவ் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? நீங்க நெறைய கோட்ஸ்லாம் அடிக்க வேணாம். இந்த ஃபார்ம வந்து சப்மிட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, அது அதோட டேட்டா சோர்ஸ் எங்கேயோ, அதோட டேட்டா சோர்ஸ் எங்க வேணா இருக்கலாம். இந்த டேட்டா சோர்ஸ் இங்க கனெக்ட் ஆயிருக்குது, இப்ப ஷேர் பாயிண்ட்ல இருக்கு. டேட்டாபேஸ்லயும் இருக்கலாம். எஸ்கியூஎல்லயும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த கனெக்ஷன அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு, இந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் அது மேப் பண்ணிட்டுரும். அந்த காலத்தோட மேப் பண்ணி அங்க கொண்டு போய் சேவ் பண்ணிரும். ஓகேவா? ஸோ, இது வந்து நமக்கு வந்து ஆனா இந்த ஃபார்ம வந்து பெருசா கஸ்டமைஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி மட்டும் தான் பண்ண முடியும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஓவராலா எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. நம்ம இப்ப எப்படின்னா வந்து நம்ம ஒரு இது கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கஸ்டமைஸ்டா ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம எப்படி வேணாலுமே பண்ணிக்கலாம். இப்படி இது பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்ட்ஸ நடுவுல இது பண்ணிக்கலாம். ஒரு ரோ நெறைய இது பண்ணிக்கலாம். கலர்ஸ் இந்த மாரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து வரும்போது இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் எப்படி இருக்கோ, அதே மாரி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு இப்ப இ இந்த ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுல்ல. இப்ப இந்த மாரி ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணும்போது, நம்ம உடனே பண்ணிடலாம். இப்ப நெறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஒரு 50 கண்ட்ரோல் இருக்குன்னா கூட, அந்த 50 கண்ட்ரோலும் அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் குடுத்தோனே வந்துரும். நம்ம இதுல வேற ஏதாவது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஓகே. ஆனா டைட்டில் மேண்டேட்டரின்னு நெனைக்கிறேன். டைட்டில் மேண்டேட்டரி. டைட்டில் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, அது இங்க ஒர்க் ஆகாது. ம். இல்ல இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டைட்டில்ல வந்து டிஃபால்ட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, பேரண்ட் டாட் டிஃபால்ட்ன்னு குடுக்காம பேரண்ட் டாட் டிஃபால்ட்ன்னு குடுக்காம இப்ப இத குடுத்துட்டோம்னா, இப்ப இதுல என்ன ஓகே. இப்ப இத வந்து நம்ம ஒரு நியூ ஃபார்ம்ல இருந்து கொண்டு வரணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். எங்க இருந்துச்சு அந்த பட்டன்? இல்லையா? ஓகே. ஆ இதுல நோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குடுத்துட்டு, இத நான் என்ன பண்றேன்னா, நேவிகேட் டூ பேர் என்ன? எம்ப்ளாயி ரிச் இல்ல? அ ஆ ஆட் குடுக்குறேன். ஓகேவா? அத குடுத்துட்டு, நான் இப்ப இங்க போய் இப்ப இது வந்து இதுல நியூ ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆர்எம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். இப்ப இந்த இடத்துல வரும்போது நமக்கு இது நியூ ஃபார்மா வந்துருது. இப்ப இங்க வந்து நான் அந்த டைட்டில் அதே நேம் குடுத்துருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சச்சின் அப்படின்னு நான் இங்க குடுக்குறேன் அப்படின்னா, இங்கேயும் சச்சின் வந்துரும். ஏன்னா நான் அந்த டிஃபால்ட் இங்க குடுத்துட்டேன். இத நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இத வந்து டிஸ்ப்ளே நன் குடுத்துர்றேன். விசிபிள் வந்து ஃபால்ஸ் குடுத்துர்றேன். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஃபீல்ட என்டர் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைட்டிலும் அதே நான் என்டர் பண்ணலான்னு தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அப்ப இந்த மாரி வந்துரும். ஓகேவா? இதே வந்து நமக்கு இதிலிருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆ கமிஷன் வேணாம்னு நான் நினைக்கிறேன். ரிமூவ்னு குடுத்துட்டோம்னா, அந்த கமிஷன்ங்கிறது இங்க போயிரும். ஓகேவா? பார்த்தா கமிஷன் இருக்காது. என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இது எல்லாமே இதுல உள்ள ஃபீல்ட்ஸ். ஆனா என்ட்ரி ஃபீல்ட்ஸா இருந்தா தான் நம்ம இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ ஆட் பண்ண முடியும். இப்ப என்ட்ரி ஃபீல்டே இல்ல அப்படின்னா, நம்ம அது டெக்ஸ்ட் பாக்ஸ ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா, இதெல்லாம் டிசேபிள்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் என்ட்ரி ஃபீல்ட் இல்ல. ஐடிங்கிறது நமக்கு ஆட்டோ ஜெனரேட்டடா அங்க பேக்கிரவுண்ட்ல கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால ஆனா அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க ஆட் பண்ணி காட்டுறோம்னா காட்டலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுலயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆ இது பேரண்ட் டாட் டிஃபால்ட் இருக்குல்ல. இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்னா, இதிலிருந்து எடுத்துட்டு வரணும். இல்ல? ஆ இதுல மேக்ஸிமம் ஐடி இருக்கும். ஓகேவா? ஆ இப்ப இங்க போயிட்டு
இந்த ஐடி வந்து இப்போ 7 இருக்கு. நமக்கு அடுத்து கிரியேட் பண்ண போகிறது 8ன்னு தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இருக்கிறது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டு லுக்அப் ஆஃப் இந்த ஐடி வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஐடி அப்படின்னு நம்ம அந்த மேக்ஸிமம் ஐடியை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம். கெட் த மேக்ஸிமம் ஐடி ஃபார் our apps SharePoint data source. நம்ம போட்டிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால வச்சிருக்க முடியாது. பட் இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டு sort of employee data source 2 ஓகேயா id டாட் டிசெண்டிங் டாட் ஐடி இப்போ ஆல்ரெடி உள்ள ஐடி வந்து 7 அதனால 7 அது கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம அடுத்து உள்ள கிரியேட் ஆக போகிறோட ஐடி வந்து எப்படி வரும், A+1 போட்டா வந்துருதா, 8ன்னு வந்துருதா? இப்போ அடுத்த ஐடி நமக்கு கிரியேட் ஆக போகிறது 8ன்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த கிரியேட்டட் பையில் வந்து இது இப்படி எடுக்காம இப்போ இது என்ன வரும், யூசர் ஆஃப் டாட் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னோட இந்த சொல்லுங்க ஓகே இது ஐட்டம்ஸாக இருக்கு. ஐட்டம்ஸில் வேணாம், நமக்கு வந்து டிஃபால்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே இது வந்து ஒரு ரெக்கார்ட் வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே வேணாம், இதை எடுத்துட்டுறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லேபிளை கொண்டு போய் போட்டுறணும். போட்டுட்டு போட்டோம்னா இப்போ என்னோட நேம் இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ கிரியேட்டடுக்கும் அதே மாதிரி நமக்கு எடுத்துக்கலாம். கணேஷ் அது டெக்ஸ்ட் பாக்ஸ்னால அலோவ் முடியாது. அது வந்து எடுத்துட்டு வரும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி லோட் ஆகி அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஐட்டத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்ம் நம்ம அப்போ அந்த ட்ராப் டவுனில் செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த சிங்கிள் டெக்ஸ்ட் மாதிரி செட் பண்ண முடியாது, ரெக்கார்டாக செட் பண்ணணும் டிஃபால்ட் செலக்டட் ஐட்டம். இது அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும். நம்ம இங்க காட்ட போறது இது எல்லாமே ரீட் ஒன்லி தான். ஓகேவா? சும்மா ஒரு சாம்பிளுக்கு நம்ம இங்க காட்டுறோம். இப்ப கிரியேட் பண்ணும்போது யார் கிரியேட் பண்றா இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இப்ப என்ன டயத்துல கிரியேட் பண்றோம் அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னா வேணும் இது பண்ணிட்டு கொடுத்தா இப்ப இது எல்லாமே இருக்கும். இதை வச்சு நம்ம அடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே வந்து நம்ம இப்போ இந்த இதை அப்படியே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெட் எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கெட் எம்ப்ளாயி கொடுத்துட்டு
இது வந்து எங்க போகுது அப்படின்னா, இதே மாரி நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, டேட்டா டேபிள்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இதுல இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டீங்கனாலே, மேக்ஸிமம் பவர் ஆப்ஸ் வந்து அவ்வளோதான். ஓகேவா? என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணலாம். இப்ப டேட்டா டேபிள் அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுத்துட்டு, இந்த டேட்டா டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இந்த இத பார்க்கணும். என்னோட டேட்டா சோர்ஸ நான் கம்ப்ளீட்டா பார்க்கணும். ஓகேவா? ஸோ, இப்ப இங்க நான் குடுத்துட்டேன். நான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் 2ன்னு குடுத்துட்டேன்னா, நீங்க ஏற்கனவே செட் பண்ண மாரி ஒவ்வொரு கண்ட்ரோலாலாம் செட் பண்ண தேவையில்ல. இதுவே அப்படியே எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து காட்டிரும். ஓகேவா? ஸோ, நம்ம ஆட் பண்ண இங்க வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம நேவிகேஷன் குடுக்கணும். இதுக்கு வந்து லிஸ்ட் எம்ப்ளாயீஸ். மேனேஜர் ஃபார்ம். salary factor. இந்த கமிஷன்ங்கிற கண்ட்ரோல் இல்லைன்னா, அது எம்ப்டியா சேவ் ஆயிரும். தென் டோனின்னு இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அந்த ஃபார்ம் இந்த இதுவுமே வந்து இன்னும் ஈஸியரா நம்ம பண்றதுக்கு இந்த மாரி வந்து கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, இப்ப இதே நம்ம இத கிளிக் பண்ணும்போது வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அ இந்த காலம் இருக்கு அப்படின்னா, இதுல பேக் ஏதாவது போணும் அப்படின்னா, ஆ பேக்ன்னு ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு இந்த பேக்கப்பையும் நம்ம நியூ ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துடணும். ஆச்சு. சாரி, நியூ ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆர்எம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ, இத நம்ம எடிட் மோட்ல கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப எப்படி வந்து நமக்கு இந்த இடத்துல எடிட்ன்னு ஒண்ணு வருதோ, அதே மாரி இங்க வந்து நம்ம ஒரு டேட்டா டேபிள்ல ஒரு லிங்க் கிளிக்கபிள் மாரி வச்சுக்கணும். ஆ அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இஸ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது ட்ரூன்னு வச்சுக்கிட்டோம்.
இப்போ இது என்ன ஆயிரும்னா இது பூராமே ஹைப்பர் லிங்க் ஆயிரும். இதை நான் கிளிக் பண்ணா எதுவும் ஆகல. ஏன்னா நம்ம எதுவும் கொடுக்கல இது வரைக்கும். ஓகேவா? ஸோ ஆன் செலக்ட் அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா set of item id comma this item data table 1 dot selected dot id அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நேவிகேட் பண்ணிக்கணும். எங்க எம்ப்ளாயி வெஜ்ஜுக்கு இப்போ இதுல நம்ம டிஃபால்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து எப்படின்னா மோட் ஏற்கனவே மாதிரி நம்ம மோடு இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் செட் பண்ணும்போது இங்கே போயிட்டு ஸோ இது ஆன் செலக்டில் ஓகே இதில் தான் நம்ம மோட் கொடுத்துருக்கோம் இல்லை? மோடு வந்து எடிட்டாக இருந்தால் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா எடுத்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது மோடு எடிட்டாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 1ன்னு வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த இதுவும் இதில் எப்படி இருக்கும், இதில் வந்து நேம்னு கொண்டாடணும். ஓகே, ஸோ இதில் நேமா செலக்டட் டாட் எம்ப்ளாயி நேம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் இங்கே போகிறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கணேசன் 1. இப்போ நம்ம இந்த எடிட் மோடுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இங்கே கேன்சல்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேன்சல் பட்டன் அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த மோடை வந்து கிளியர் பண்ணி விட்டுறணும். மோடு வந்து கேன்சல். ஓகே, சரி, மோடு வந்து நியூ. ஓகே, ஐட்டம் ஐடி வந்து 0, நேவிகேட் ஆஃப் லிஸ்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இதுவாகவே வந்துடும். ஸோ நம்ம இதில் போயிட்டு இப்போ ஃபேமிலியில் கிளிக் பண்ணுவோம். ஃபேமிலி இந்த எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம இதே மாதிரி லோட் பண்ணிடலாம். ஓகேவா? லோட் பண்ணிட்டு இது அப்டேட்டை நம்ம மாற்றிட்டோம்னா இங்கே அப்டேட் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். புரியுதா? ஓகே கணேஷ். கரெக்ட். ஓகே,
ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் இதை கொண்டு போய் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு selected dot job. எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இதுலயும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு இடத்துல வருமே எக்ஸ்ட்ரா வந்து if mode equal to edit அப்படின்னா மோட் எடிட்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இங்கேயே நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இது எம்டியாக வந்துடும். ஓகேவா, இதே நம்ம திருப்பி சேவுக்கு போகிறோம் அப்படின்னா அப்டேட்டில் வரோம்னா இந்த மாதிரி அப்டேட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஐடின்னு வரக்கூடாது, இது வந்து எம்ப்ளாயி ஐடி வரணும். இல்லை, நமக்கு இதில் அப்டேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஐட்டமே வந்து என்னன்னா ஆமாம் ஐடி ஈக்குவல் டு data table to one dot selected dot id. அப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக நியூவாக கிரியேட் ஆகுது சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஆனால் சேஞ்ச் தான் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து அப்டேட் அப்போ இதை வந்து அப்டேட் ஆகிற மாதிரி தான் நம்ம திருப்பியும் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ செலக்டுங்க. இப்போ இது வந்து எப்பயுமே சப்மிட் ஆயிடுது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா submit form in update Power Apps. ஆக்சுவலாக வந்து என்னன்னா நம்ம இது இன்னொரு ஃபார்மாவே நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அப்டேட் ஃபார்மாவே அது ஆக்ட் ஆயிரும். ஓகேவா, நான் இதுலயே நம்ம மாத்திருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணிட்டு
டூப்ளிகேட் கொடுத்தோம்னா அதே ஸ்க்ரீனே நமக்கு இன்னொரு டூப்ளிகேட் கிரியேட் ஆயிரும். இந்த இது இருக்கா? இப்ப இதுல வந்து இத நியூ ஃபார்ம்னே வைக்காம நம்ம என்ன பண்ணிடணும்னா எடிட் ஃபார்ம்னு வச்சிடணும். ஓகேவா? எடிட் ஃபார்ம்னு வச்சுட்டு இந்த டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல, இந்த டேட்டா சோர்ஸை நான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இது எல்லாமே ஆல்ரெடி செட் ஆயிருக்கனால இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. நம்ம இன்னொரு ஃபார்மே எடுத்துக்கலாம். எடிட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா சோர்ஸ் வந்து லுக்அப் ஆஃப் எம்ப்ளாயி டீடைல்ஸ் 2, id equal to data table dot selector dot id அப்படின்னு கொடுத்துட்டு இல்ல இப்ப ஐடி வந்து டிஃபால்ட்டா நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. இதுல டேட்டா டேபிள் 2 1 ஓகே, இது வந்து நம்ம 4ன்னு கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம டிஃபால்ட்னு இங்க கொடுக்கணும். ஆக்சுவலா என்ன இந்த டேட்டா செட் பண்ணிட்டு இதை நம்ம அப்டேட் ஆஃப்னு கொடுத்தோம்னா அப்டேட் ஸ்க்ரீன் தனியா கிரியேட் பண்ணோம்னா நம்மளால பண்ணிட முடியும். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அப்டேட் அப்ப இல்லைன்னா நம்ம இதுல பேட்சை யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல போட்டிருக்கோம்ல, எப்படி இதுவா மோடு இதுவா இருந்துச்சுன்னா எடிட்டா இருந்துச்சுன்னா இந்த பேட்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோலா பேட்ச் பண்ணிட்டு இல்லாட்டினா நம்ம சப்மிட் ஃபார்ம் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல சப்மிட் ஃபார்ம் இல்லாட்டினா சப்மிட் ஃபார்ம்னு கொடுக்கணும். ஓகேவா? இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை தனி ஃபார்மாவே வச்சுட்டு அதை வச்சு நம்ம இந்த வியூ ஃபார்மோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, சப்மிட் ஃபார்மோ வியூ ஃபார்மோ நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ல இப்போ இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா வியூ ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து டிஸ்பிளே மோட் இல்லை, இந்த டேட்டா ஃபீல்டில் எம்ப்ளாயி நேம் இந்த டிஃபால்ட்டுக்கு பதிலாக இதை எடுக்கணும் ஆக்சுவலா. இந்த இது டாட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். ஆக்சுவலா இது எடிட் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த இடத்துலேருந்து வரும்போது நமக்கு எடிட் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு பட்டன் போட்டு இல்லை இங்கே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா இது எம்ப்ளாயி ரீச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம நேவிகேட்டிங்கில் போயிடணும்னா எம்ப்ளாயி ரீச் போயிட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா எடிட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் 3 எடிட் ஃபார்ம் நாட் ஷோயிங். ஆக்சுவலாக இது நம்ம பண்ணிட முடியும். ஓகே, எடிட் ஃபார்ம் நாட் ஷோயிங். ஓகே, இதில் ஐட்டம்னு ஒன்று இருக்கு. ஓகே, நம்ம இதில் போகிறோம் அப்படின்னா இதில் போயிட்டு ஐட்டம் வந்து இந்த ஐட்டத்தில் நம்ம இந்த இது கொடுக்கணும். டேட்டா சோர்ஸ் இங்கே கொடுத்துட்டு கமா ஐடி ஈக்குவல் டு டேட்டா டேபிள் 2 டாட் செலக்டட் டாட் ஐடி. இப்போ இது எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சா? இதை நம்ம அப்படியே அப்டேட்டடாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் கேன்சல் கொடுத்தா இங்கே வந்துடுவேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா தோனி இங்கே ஃபுல்லாக தோனி அந்த இது வந்து இங்கே வந்துடுதா உங்களுக்கு? ஸோ இதே வந்து நான் இங்கே போயிட்டு ஸ்கூபி இதை கிளிக் பண்ணுறேன்னா ஸ்கூபி இந்த இதுவும். இப்போ நான் அப்டேட்டுக்கு இதே மாதிரி நான் இந்த ஃபார்ம் 3 வந்து இது பண்ணணும். எடிட் மோடில் இது பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இதை கரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இந்த ஸ்கூபிங்கிறது E123 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? we do not get a new record created. ஓகேவா? ஸோ இது இப்போ என்னன்னா இது எதுவும் பெருசாக நம்ம கோட் அடிக்காமல் இந்த பிளாட்ஃபார்மே வந்து ஒரு நோ கோட் ஒரு கோட் சொல்யூஷன் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நல்ல இதெல்லாம் ஈஸியான கண்ட்ரோல்ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த லுக் அண்ட் ஃபீல் டிசைன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது. கோட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல தான் வந்து பவர் ஆப்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசாதுரானின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒருத்தங்க வந்து அவங்க வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அவங்க சேனல்ஸ் எல்லாமே நிறையா இந்த மாதிரி அட்வான்ஸ்டாகவும் இருக்கும், பேசிக் லெவல்லையும் இருக்கும். இந்த இதெல்லாமே நீங்கள் கேன்வாஸ் மாடல் ரிவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது நிறைய ஐடியாஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் course வந்து அந்த learn.microsoft.com அந்த மெட்டீரியல்ஸோ PL 400 900 அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே படிக்கலாம்.
Any doubts so far? இல்ல கணேஷ். Okay. So, you keep practicing on it. Okay. நான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த நம்ம பண்ற செஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவ பண்ணிட்டு பிளேபேக் காட்டணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்க உங்களோட ஸ்க்ரீன்ஸ்லயோ இல்ல உங்களோட லாகின்லயோ ஐ வுட் லைக் டு see that. ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் அது எல்லாமே பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஓகே. நான் நிறைய தடவ பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து மறந்துரும் எல்லாமே. ஓகே. ஸோ கான்செப்ஷுவலா கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம போக பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் டூ அட்லீஸ்ட் டூ ஒன்ஸ் ஆல் திஸ் எக்ஸசைஸ். ஓகே. நீங்க அதுக்கப்புறமா நான் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு 4-5 கிளாஸஸ் ஒரு 6 கிளாஸஸ் போனோன்னே நான் ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறேன். அதை நீங்க கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இஃப் நத்திங் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப் டுடே. ஓகே. நம்ம ஒரு செஷன் மட்டுமே பார்க்கலாம். பிகாஸ் நம்ம நிறைய இது பார்க்கறத விட இஃப் யூ கிளியர் வித் வாட் யூ ஹேவ் வாட் யூ நோ தட்ஸ் ஓகே ஐ திங்க் ஸோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ கணேஷ். ஓகே.